மார்னாதா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்களை வரவேற்கிறேன். நம்முடைய ஆண்டவர் நமக்கு நன்மையான காரியங்களை கொடுக்கிறவரா இருக்கிறார். அவர் நம்மை மறப்பதில்லை. வெறும் நம்மை மோல் பண்ணுவது, தேற்றுவது அது மாத்திரம் இல்ல, நமக்கு ஆசீர்வாதமான வார்த்தைகள் நம்முடைய இருதயத்தின் விருப்பத்தையும் நிறைவேற்றுவது நம்முடைய தகப்பனுக்கு ரொம்ப பிரியமான காரியம். இன்றைக்கு ஆண்டவர் ஒரு வார்த்தையின் மூலமாக உங்களோடு பேசுகிறார். அவர் சொல்லுகிறார், நீ விரும்புகிறது உனக்கு ஆக கடவுது. மத்தேயு 15:28. அவர் சொல்லுகிறார், நீ விரும்புகிறது உனக்கு ஆக கடவுது. Let it be done as you desire. அப்போ நீங்க என்ன இருதயத்துல விருப்பப்படுறீங்களோ அந்த விருப்பத்தை கொடுப்பேன்னு கர்த்தர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். அவர் ஜஸ்ட் தூரத்துல இருந்து நம்மளை கண்ட்ரோல் பண்றது, ரூல் பண்றது இல்ல. அவர் அன்பான ஆண்டவர். அவர் நம்மை நேசிக்கிற தகப்பன். நம்ம மேல நினைவா இருப்பவரா இருக்கார். அப்ப அவர் நம்ம மேல நினைவா இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில என்னென்ன காரியங்கள் தேவோ அதெல்லாம் பூரணமாய் அழகாய் நமக்காக அவர் செய்து கொடுப்பார். அப்போ நம்முடைய இருதயத்துல இருக்கிற சின்ன சின்ன ஆசைகள், தேவைகள், ஏக்கங்கள் இதெல்லாம் அவர் நிறைவேற்றுகிற தேவனா இருக்கிறார். அதனாலதான் அவர் சொல்கிறார், நீ விரும்புகிறது உனக்காக கடவுது. நீங்க ஆண்டவர் அந்த அளவுக்கு நேசிக்கும் பொழுது, ஆண்டவரே உறுதியை பற்றி பிடித்து அவரையே நம்பிக்கொண்டு சார்ந்து கொண்டு இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களை விட்டு விட மாட்டார். அவர் உங்களுக்காக நன்மையான காரியத்தை செய்வார். அவர் உங்களுக்காக பெரிய காரியத்தை செய்வார். அவர் சொல்லுகிறார், நீ என்ன காரியத்தை விருப்பப்படுறியோ, என்ன காரியத்தை கேட்கிறியோ அதை நான் உனக்கு தருவேன், கட்டாயம் தருவேன். கர்த்தர் விருப்பத்தை நிறைவேற்றுகிறவர். இருதயத்துல விருப்பத்தை கொடுப்பதும் அவர்தான். அந்த விருப்பத்தை அவர் நிறைவேற்றுவார். ஆனால் பாவத்தை விட்டு தூரம் வாங்க. தேவனுடைய சித்தத்திற்கு வெளியே இருந்து இந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரத்துக் கொள்ள நினைக்காதீங்க. தேவனுடைய சித்தம்னு ஒண்ணு இருக்கு. தேவன் நம்மளுடைய வாழ்க்கைக்கு வைத்த ஒரு காரியம் இருக்கு. கர்த்தர் நம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றுவார். நம்முடைய ஆசைகளை பூர்ணமாய் தருவார். எல்லாவற்றையுமே தருவார். அவருடைய சித்தத்துக்குள்ளே இருக்கிறீங்களா இல்லையான்னு மட்டும் நல்லா யோசித்து பாருங்க. சித்தத்துக்குள்ள இருந்து நீங்கள் என்ன கேட்டாலும் உங்களுக்கு எதுவுமே தடைபடாது, எதுவுமே குறைக்கப்படாது. கர்த்தர் எல்லாவற்றையும் உங்களுக்கு பூரணமாய் கொடுப்பார். தாராளமாய் கொடுத்து அவர் உங்களை மேன்மேலுமாக ஆசீர்வதிப்பார். பைபிள்ல பாருங்களேன், நிறைய ஜனங்கள், ஆபிரகாம் எடுத்துக்கோங்க, தாவீது எடுத்துக்கோங்க, வேற யாரா வேணா இருக்கட்டும், எல்லா ஜனங்களுமே தேவனால் அதிக அதிகமாய் ஆசீர்வாதம் பெற்று கொண்டவர்கள். ஏற்பாட்டு காலத்துல இன்னும் மேன்மையான ஆசீர்வாதம் என்னன்னா ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள். இவர்களுடைய நிழல் பட்டால் சுகம் கிடைக்குது, குறையில்லாமல் நடத்தப்பட்டார்கள். பூரணமா திருப்தியை இல்லாம அளவில்லாமல் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அப்ப நம்முடைய ஆண்டவர் நம்மை, நம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறார், நம்மை ஆசீர்வதிப்பவர், நம்மை பாதுகாக்கிற தேவனா இருக்கார். அப்போ உங்க இருதயத்துல என்ன விருப்பமோ அதை தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. ஆண்டவர்ட்ட சொல்லுங்க. ஆண்டவர்ட்ட நீங்க சொல்லும் பொழுது அதை கட்டாயம் தேவன் நிறைவேற்றி முடிப்பார். அதை கட்டாயம் தேவன் உங்களுக்கு கொடுப்பார். அப்போ நம்முடைய விருப்பத்தை, நம்முடைய இருதயத்துல இருக்கிற காரியத்தை மனிதர்கள் அறியினாலும் பரவாயில்ல, நீங்க வாய் திறந்து எவரிடம் சொல்லாலும் பரவாயில்ல, அத தேவன் நன்றாய் அறிந்தவரா இருக்கார். அவரை நேசிக்கிற பிள்ளைகளுடைய விஷயத்துல அவர் ரொம்ப ஜாக்கிரதையா கண்ணும் கருத்துமா இருப்பார். எல்லார்கிட்டயும் இல்ல, நிறைய ஜனங்கள் வருவார்கள். ஒரு சில பேர் வெறும் தேவைக்காக மாத்திரம் வருவார்கள். ஒரு சில பேர் ஆண்டவர்கிட்ட இருந்து பாதுகாப்பு ஏதோ ஒரு டிமாண்ட் வச்சுட்டே வருவாங்க. அவர்கள் ஜெபித்தாலும் தேவன் செய்யறாதான் இல்லைன்னு இல்ல. தேவனை அறியாத ஜனங்கள் ஏதோ ஒரு போராட்டம், ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு வியாதி, ஏசப்பா கிட்ட போனா சுகம் கிடைக்கும்னு அவங்களும் கேட்கிறாங்க. அவர்களுடைய ஜெபத்திற்கும் தேவன் பதில் செய்கிறார். அப்போ யார் எப்படி ஜெபிச்சாலும், யார் எங்க இருந்து ஜெபிச்சாலும் தேவன் பதில் செய்கிறார். இது கட்டாயம், இது நிச்சயம் நடக்குது. ஆனா தம்மை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு எப்பயுமே தேவன் விசேஷ காரியத்தை தான் கொடுப்பார். எல்லாரும் போலலாம் அவர்கள் நடத்த மாட்டார்கள். நாம் அவருடைய பிள்ளைகளா இருக்கிறோம், நாம் அவருடைய சுதந்திரவாளியா இருக்கிறோம். அவரால கழுவப்பட்ட பிள்ளைகளை, அவரால தெரிந்து கொள்ளப்பட்டவர்களா இருக்கும். அப்ப நம்முடைய காரியத்துல தேவன் இன்னும் ஜாகிரதையா இருப்பார்ல, இன்னும் கவனமா இருப்பார்ல. சோ அந்த விஷயத்துல நம்ம ரொம்ப ரொம்ப அந்த காரியத்துல தேவன் நம்ம மேல ரொம்ப அக்கறை உள்ளவரா இருக்கார். அப்போ அவரை நேசித்து, அவரை சார்ந்து, அவரை நம்பிக்கொண்டு, அவரை உறுதியை பற்றி பிடிக்கிற பிள்ளைகளுடைய காரியத்துல தேவன் இன்னும் கவனமா இருப்பார். அவருடைய இருதயத்தின் காரியத்துல ரொம்ப 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 அவர் ஜாக்கிரதை உள்ளவரா இருப்பார். அப்ப அந்த பிள்ளைகள் ஏக்கப்பட்டு ஒரு காரியத்தை கேட்கும் பொழுது, விரும்பி ஒரு காரியத்தை கேட்கும் பொழுது தேவன் அதை உடனே அவர்களுக்கு செய்து கொடுப்பார். தேவன் அதை உடனே அவர்களுக்கு கொடுக்க போதுமான ஆண்டவரா இருக்கார். நம்முடைய ஆண்டவர் நம்மை பூரண விடுதலையோடு நடத்துகிறவர், குறைவோடு இல்ல. அவரை குறித்து, அவருடைய ராஜ்யத்தை குறித்த சிந்தனை, அவரை குறித்த நினைப்பு, அவருடைய வேலையை குறித்தே நீங்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கும் பொழுது உங்களுடைய காரியத்தை அவர் பார்த்துக் கொள்வார். நான் இதை பார்த்துக்கிறேன், நான் இதை செஞ்சுக்கிறேன்,
இது எனக்கு ஓகேன்னு சொல்லிட்டு தேவன் அதுல ரொம்ப கவனமானவரா இருப்பார். அப்போ அவருடைய கரத்துல நம்ம இதெல்லாம் ஒப்புக் கொடுக்கும் பொழுது, நம்முடைய தேவன் எல்லாவற்றையும் நிறைவேற்றுவார். நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. தேவனுக்காக ஓடுறேன், தேவனுக்காக உழைக்கிறேன், இதை செய்றேன், அதை செய்றேன், இப்படிலாம் இருக்கு. ஆனா மனிதர்கள் சுத்தி என்ன கஷ்டப்படுத்திட்டே இருக்காங்க. நீங்கள் இன்னும் தேவனை முழு நிச்சயமாய் விசுவாசிக்கல. உங்கள் விருப்பத்தை ஏன் மனிதர்கிட்ட சொல்றீங்க? ஆண்டவர் சொல்றார், நீ விரும்புகிறத நான் உனக்கு தரேன். நீ என்னுடைய சமூகத்துல என்கிட்ட என்னுடைய பாத்திரத்துல அமர்ந்து என்கிட்ட கேளு. நான் உனக்கு எல்லாவற்றையும் செய்கிறேன்னு ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கார். அதனால சோர்ந்து போகாதீர்கள். ஆண்டவரை நோக்கி கேளுங்க. அவருடைய சமூகத்தை எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுங்க. விருப்பத்தை நிறைவேற்றுகிற தேவனா இருக்கிறார். நீங்க என்ன விரும்புனீரோ அதை கொடுப்பார். இப்ப சாலமோன் இருக்கிறார். சாலமோன் பைபிள்ல யாருன்னா தாவீதுடைய குமாரன் தான் சாலமோன். அப்ப அந்த சாலமோன் தான் என்ன செய்தார்னா, அவர் தேவாலயத்தை கட்டினவரா இருக்கார். ஃபர்ஸ்ட் டெம்பிள அவர் தான் கட்டினார். அப்போ அவர் ஆரம்பத்துல தேவனுக்கு நல்ல உறுதியா, நல்ல ஸ்ட்ராங்கா நின்ன மனுஷன் இருந்தார். காலம் போக போக கதை வேற மாறி மாறிடுச்சு. அப்போ ஆரம்பத்துல அவர் என்னன்னா, தேவனுடைய ஆலயத்தை அவர் ஏன் வசனம் சொல்லுது, அவரை குறித்து சொல்லும் பொழுது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் அவரை நேசித்தார். கர்த்தர் அவளை நேசித்தார். அப்போ பைபிள் அந்த மாதிரி வார்த்தை எல்லாம் நிறைய இடத்துல கொடுக்கப்படாது. ஒரு சில நபர்கள்ட்ட தான் தேவன் இந்த மாதிரி டிரெக்டா தன்னுடைய இருதயத்துல இருக்கிற காரியத்தை வெளிப்படுத்துவார். வசனம் சொல்றது கர்த்தர் அவனை நேசித்தார். அதே புதிய ஏற்பாட்டு காலத்துல நீங்க பார்க்கும்பொழுது ஒரு மனுஷன் வருகிறார். அந்த மனுஷன் வரும்பொழுது அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, அவர் ஆண்டவர்ட்ட கேட்கிறார், நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைந்து கொள்ள நான் என்ன செய்யணும்? அப்ப ஏசப்பா சொல்றாரு, உன் தகப்பனின் தாயும் கனம் பண்ணு, நீ பொய் சொல்லாத, திருடாத, தேவனுக்கான காரியத்துல கவனமா இரு, இப்படி எல்லாம் சொல்லும் பொழுது அவர் சொல்கிறார், ஆண்டவரே, இதை சின்ன வயசுல இருந்து நான் கடைபிடிச்சிட்டு வரேன், இன்னும் என்கிட்ட ஏதாவது குறை இருக்கா அப்படின்னு அவர் கேட்கிறார். அப்ப ஏசப்பா சொல்றார், ஆமாப்பா, உன்கிட்ட இருக்கிற காரியத்துல நீ வித்து தரித்திரனுக்கு கொடுத்துட்டு என் பின்னே வா. அந்த இடத்துலயுமே அந்த மனுஷன் முதலாவது கேள்வி கேட்ட பொழுது கர்த்தர் அவனை பார்த்து அவனை நேசித்தார்னு வசனம் சொல்கிறது. இந்த பழைய ஏற்பாட்டு காலத்தை பார்க்கும்போது சாலமோனை பார்த்து கர்த்தர் நேசித்தார், அவனை நேசித்தார். ஏன்னா அவன் முதலாவது தேவாலயத்தை கட்டவன். அப்போ இந்த 2 பேரு காரியத்திலுமே பாருங்களேன், இந்த 2 பேருமே ஆரம்பத்துல தேவனால் நேசிக்கப்பட்டவர்கள். ஆனா அவர்களுடைய முடிவு தேவனோடு இல்ல, அவர்களுடைய முடிவு மோட்சத்துல இல்ல. இப்போ இந்த 2 பேருமே பாருங்களேன், முதலாவது அவர் தேவாலயத்தை கட்டணும்னு அவர் பிரயாசப்பட்டார். தேவனுடைய சித்தத்திற்குள்ள இருந்தார், தேவனுடைய திட்டத்துக்குள்ள இருந்தார். தேவனால வேறு பிரிக்கப்பட்டவரா இருந்தார். இவரை பார்த்துக்கோங்க, இவர் கேட்கிறாரு, நான் நித்திய ஜீவனை அடைய நான் என்ன செய்யணும்? கர்த்தர் அவனை பார்த்து நேசித்துன்னு வசனம் போட்டிருக்கு. அப்போ இந்த 2 இடத்துலயுமே ஜனங்களுடைய இருதயம் எப்படி தெரியுமா இருந்துச்சு? சாலமோனோட இருதயமா இருக்கட்டும், இந்த புதிய ஏற்பாட்டு காலத்துல இருந்த இந்த செல்வந்தனுடைய இருதயமா இருக்கட்டும், 2 பேருமே முதலாவது பரலோகத்தின் சிந்தை உள்ளவர்களாய், பரலோகத்தின் ஏக்கம் உள்ளவர்களா இருந்தார்கள். ஆனா முடிவு எப்படி தெரியுமா இருந்தது? சாலமோன் ஆரம்பத்துல தேவனுடைய தேவாலயத்தை கட்டினார். அதற்கப்புறம் போக 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 அவர் மத்த உலக பிரகாரமா சேவிக்கிற பாகாலுக்கு கோயில்களை கட்டி அங்கே போய் நமஸ்கரித்தார்னு வசனம் சொல்கிறது. இந்த மனுஷன் ஆண்டவருடைய வார்த்தை கேட்காமல் அவனை மிகுந்த ஆஸ்தி உடையவனா இருந்தும் அவன் துக்கமுக்கமா இதை செய்ய மனசில்லாம திரும்பி போயிட்டான். அப்ப 2 பேருமே தேவனால் நேசிக்கப்பட்டவர். ஏன்னா இனிஷியல் அவங்களுடைய இறுதியும் எதைத்திரமாயி ஏக்கமா கேட்டது தேவனுடைய ராஜ்யம், பரலோகத்தின் காரியம், மோட்சத்துக்கு அடுத்த காரியம், தேவனோடு கூட இருக்கணும். முதல்ல அவங்க இறுதியும் அதைதான் விரும்பினது. ஆனா அதற்கப்புறம் போக போக உலகத்துல இருக்கிற கவலைகள், உலகத்துல இருக்க ஆஸ்தி, உலகத்துல இருக்க ஐஸ்வர்யம், உலகத்துல இருக்கிற தேவைகள், இதெல்லாம் பார்த்து 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 என்ன ஆச்சுன்னா அவர்களுக்கு விருப்பமே போயிடுச்சு. அதெல்லாம் அதிகமா இருந்ததுனால இந்த உலகத்தினுடைய பட்ச, உலகத்தின் ஆசை அவர்களை தேவனோடு நெருங்கி வாழ வைக்கல. அவர்கள் எழுந்து போயிட்டார்கள். 2 பேருமே எழுந்து போயிட்டார்கள். ஆனா தேவனர்களை நேசித்தார்னு வசனம் போடுது. அப்ப தேவன் பாருங்களேன், நீங்க அதே போல சாலமோன் ஒரு காரியத்தை கேட்டார். அவர் தேவாலயத்தை கட்டி அங்க நல்ல ஆராதனை செய்து பலிகளா செலுத்த உடனே ஆண்டவரே அவர்கிட்ட கேள்வி கேட்கிறார், உனக்கு என்ன வேணும்? அப்ப ஆண்டவர்கிட்ட சொல்றாரு, ஆண்டவரே, உடைய ஜனங்களை ஆளுகை செய்ய முடியாது, எனக்கு ஞானத்தை கொடுங்க. அப்ப ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீ கேட்ட ஞானத்தையும் கொடுக்கிறேன், நீ கேட்காத ஐஸ்வர்யத்தையும் கொடுக்கிறேன். நீ உனக்காக ராஜ்யங்களை கேட்கல, உனக்காக நல்ல நீண்ட ஆயுள கேட்கல, உனக்காக ஆஸ்தி எதுவுமே கேட்கல. ஆனா நீ ஜனங்களை ஆளணும் ஞானத்தை கேட்டல, அதனால நீ கேட்ட ஞானத்தையும் கொடுக்கிறேன், நீ கேட்காத ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் பேசினார். அப்போ ஆண்டவர் விருப்பத்தை நிறைவேற்றுகிற தேவனா இருக்கிறார். அப்ப சாலமோன் கேட்டப்போம், அந்த மனிதன் கேட்டப்போம் தேவன் எல்லாவற்றையும் ஓப்பனா சொன்னார், இதை செய்ப்பா, இதை செய்ப்பான். ஆனா அவர்களுக்கு அது மேல இன்ட்ரெஸ்ட் இல்ல. இன்ட்ரெஸ்ட் இல்லாம அவர்கள் துக்க முகமாய் திரும்பி போய்விட்டார்கள்.
நம்முடைய ஆண்டவர் நம்முடைய விருப்பத்தை செய்கிறவரா இருக்கார். அப்போ 2 பேரையும் நேசிக்கும் பொழுது, நேசித்த ஜனங்களுக்காக எந்த காரியத்தையும் செய்யலால. அதனாலதான் சாலமோன் வெறும் ஞானத்தை கேட்டப்ப ஆண்டவர் கேட்காத ஐஸ்வர்யத்தை சேர்த்து கொடுத்தார். ஏன்னா ஆண்டவரோட நேசித்தார். அப்ப நேசிக்கிற பிள்ளைகளுக்கு தேவன் எப்பவுமே விசேஷ பூரணமான அழகான காரியத்தை வைத்திருப்பார். ஏன்னா 2 பேருமே தேவனுடைய சித்தத்தை செய்யணும். தேவனுடைய காரியத்தின் பரலோகத்திற்கு அடுத்த அந்த பிளான்ல அவங்க இருந்தப்போ அவர்களை தேவன் அவ்வளவு அழகா பார்த்து கொண்டார். கேட்டதையும் கொடுத்தார், கேட்காததையும் கொடுத்தார். ஆனா அவர்களுடைய இருதயம் தேவனை விட்டு தூரம் போனதுனால பரலோக ராஜ்யத்தை இழந்து விட்டார்கள். நாம் அப்படி இருக்கக்கூடாது. நம்முடைய ஆண்டவர் அப்படி இல்ல. நம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றுவார். நீங்க என்ன காரியங்கள் கேட்கிறீங்களோ, என்ன விஷயங்கள் நீங்க கேட்கிறீங்களோ, அதை தேவன் உங்களுக்கு கொடுத்து நிறைவேற்றுவார். இதான் இன்றைக்கான வசனம். விசுவாசிகள் வசனம் சொல்லுகிறது, நீ விரும்புகிறது உனக்கு ஆக கடவுது. கர்த்தர் கொடுக்க போகிறார். ஒரு ஆண்டவரை நோக்கி நம்ம ஜெபிக்கலாமா? மகா பரிசுத்தரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசப்பா உமக்கு நன்றி. நீர் பரிசுத்த தேவன். நீர் பரிசுத்த தேவனா இருக்கிறீர். ஜனங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறவர், ஜனங்களுடைய தேவைகளை சந்திக்கிறவர் ஆண்டவரே. அப்பா உடைய பிள்ளைகளுடைய தேவைகளையும் விருப்பத்தையும் சந்திங்க ஆண்டவரே. சர்வத்தையும் செய்து கொடுங்க ஆண்டவரே. ராஜாவை உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். ஜெயத்தை கொடுக்கும் தேவன், ஆசீர்வதிக்கும் என் தேவன், நன்மையான காரியங்களை கொடுப்பவரே, உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா ஜனங்களுடைய விருப்பம், உங்களுடைய பிள்ளைகள் ஏங்கி கேட்கிற எல்லா காரியத்தையும் நிறைவேற்றுங்க ஆண்டவரே. அந்த விருப்பத்தை நீர் அவர்களுக்கு கொடுக்க போறமைக்காக நன்றி. அந்த விருப்பத்தை அவர்கள் வாழ்க்கையை நீர் நிறைவேற்ற போறமைக்காக நன்றி அப்பா. விருப்பத்தை நிறைவேற்றும் என் தேவனை உமக்கு நன்றி. சர்வ வல்லமுள்ள தேவனை உமக்கு நன்றி. மகிமையின் ராஜாவே உமக்கு நன்றி. பரலோக தேவனை உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. யார் யார் என்னென்ன விருப்பப்பட்டு கேட்கிறார்களோ அதெல்லாவற்றையும் நீர் நிறைவேற்றும். பிள்ளைகளை ஆசிர்வதியும். மகிமையான காரியத்தை கொடுத்தமைக்காக உமக்கு கோடி கோடி நன்றி அப்பா. இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.